தமிழ்நாட்டில் நிறைய குடும்பங்களுக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கணவர் இல்லாதவங்க இல்லைன்னா குடும்பத்தோட வறுமையை போக்குற மாதிரியான சூழல்ல இருக்கிற பெண்கள், தாய்மார்கள், அம்மாச்சிமார்கள், அப்பத்தாமார்கள் இவங்கெல்லாம் பங்கு பெற இவங்கெல்லாம் பயனடைகிற ஒரு நல்ல திட்டம் 100 நாள் வேலை. இந்த திட்டத்துக்கு நீங்க வைக்கிற பேர் ஹிந்தி பேரை ஒரு திட்டத்துக்கு வைக்கும்போது, ஒரு சமஸ்கிருத பேரை ஒரு திட்டத்துக்கு வைக்கும்போது அது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? இந்தியான்றது அனைத்து மொழிகளும் பேசுற அனைத்து ஒற்றுமையா இருக்கிற மாநிலங்களை ஒருங்கிணைஞ்சு இருக்கிற ஒரு நாடுதான் இந்தியா. அப்படி இருக்கும்போது ஒரு திட்டத்துக்கு பேர் வைக்கும்போது ஓப்பனா ஹிந்தி பேரையும் சமஸ்கிருத பேரையும் வைக்கிறது ஏற்புடையது அல்ல. அடுத்து மகாத்மா காந்தியோட படத்தை எடுக்கிறாங்க. அதாவது மகாத்மா காந்தியை அவங்க எந்த இடத்துலையுமே சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா மகாத்மா காந்தியை கொண்டது பிஜேபி, பிஜேபியோட அடிஞானமா இருக்கிறது ஆர்எஸ்எஸ். ஸோ ஆர்எஸ்எஸ் இருக்கிற கோச்சே தான் மகாத்மா காந்தியை சுட்டே கொண்டாரு. அப்படி இருக்கும்போது மகாத்மா காந்தியோட படத்தை அவங்க ஏத்துக்கிற பக்குவத்துக்கும் ஏத்துக்கிற சூழலுக்குமே வரமாட்டாங்க. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, 100 நாளை நாங்க 125 நாள் ஆக்கியிருக்கோம்னு சொல்லி முன்னெடுத்தா கூட தமிழ்நாடு அரசுக்கும் அவங்க வைக்கிற நிர்பந்தம் என்னன்னா, நாங்க வர்ற அவங்களுக்கு வேலை பார்க்குற கூலிக்கு நாங்க கொடுக்குற சம்பளம் வெறும் 60% மட்டும்தான். பேலன்ஸ் 40% நீங்க தான் தமிழ்நாடு அரசோட நிதி பங்கீடுல தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தமிழ்நாடு அரசோட நிதி பங்கீட்டுல தமிழ்நாடு அரசு கொடுக்க ரெடியாகவே இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நீங்க ஒன்றிய அரசு கரெக்டா கொடுத்தா எங்களோட கஜானால எங்களோட அரசோட பங்கீட்டோட தொகையில கண்டிப்பா எங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கும். அப்ப எங்களால ஒரு திட்டத்தை ஈஸியா செயல்படுத்த முடியும். அதாவது சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க. நீங்க சட்டிலையும் இல்லை, நீங்க அகப்பையும் இல்லை, அதை புடுங்குற ஒரு சூழலை இல்லாம இருக்கும்போது எப்படி இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசு அந்த 40% தொகையை கொடுக்க முடியும் அப்படின்றத ஒன்றிய அரசை பார்த்து நேரடியா ஒரு இளைஞனா தமிழ்நாட்டு பிரஜையா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்.